ஹலோ வஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். என்னென்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்த மாதிரி நம்ம வந்து ஐபிஎல் மாக் ஆக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை வச்சு. அதுக்காக வந்து நான் ஆல்ரெடி வந்து ட்விட்டர், டெலகிராம் அண்ட் யூடியூப் எல்லாத்துலேருந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து என்ன டீம் வேணும், அதுக்கப்புறம் வந்து நான் வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் எல்லாரையும் வந்து வச்சு நடத்த முடியாது. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. 10 டீம் தான் இருக்குது. அந்த 10 டீமுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் எடுத்துப்போம். ஸோ வந்து நிறைய பேர் கேட்டதுனாலையும் ஆனாலும் வந்து தவிர்க்க முடியாது. ஸோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து 10 பேர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். மீதி இருக்கிறவங்கள வந்து நாங்கள் எலிமினேட் தான் பண்ண முடியும். ஸோ வந்து எல்லாரையும் வந்து என்னால் வந்து அதில் இன்க்ளூட் பண்ண முடியல. சாரி ஃபார் தட். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கான வீடியோ என்னென்னா இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட செகண்ட் ஓடிஐ ப்ரிவ்யூ தான். வழக்கம் போல் நம்ம வந்து ஷெட்யூல்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். இதான் வந்து ஃபிக்ஸஸில் வந்து இப்போ நம்ம செகண்ட் ஓடிஐ ராய்ப்பூரில் வந்து நடக்க போகுது. ஷேக் வீர் நாராயண் சிங் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் நாளைக்கு வந்து 1:30 மணிக்கு நடக்க போகுது இந்த ஓடிஐ மேட்ச்சு. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் ஓடிஐ வந்து இந்தியா ஜெயிச்சிருச்சு. இந்த ஓடிஐ மேட்சும் ஜெயிச்சதுன்னா இந்த சீரீஸ் வந்து சீல் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி விராட் கோலி வந்து நல்லா விளையாண்டார். 135 ரன்ஸு கம்பேக் ஃபார் கிங் கோலினே எல்லோரும் சொல்லுவாங்க. ஏன்னா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி அதுக்காக தான் எல்லோரும் வந்து ஓடிஐ மேட்ச் வந்து இப்போதைக்கு இந்தியாவை பார்க்குறாங்க. அது வந்து எல்லாருக்கும் கிடச்சிச்சு. ரோஹித் சர்மா ஒரு 50, விராட் கோலி ஒரு 100. லாஸ்ட்டாக எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து கண்டினியூ ஆகிடுச்சு. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து ஐ திங்க் ஸோ லாஸ்ட் சீரீஸில் வந்து ரோஹித் சர்மா ஒரு 100 அடித்தார், விராட் கோலி வந்து ஒரு 50 விளாண்டார். அந்த மாதிரி இப்போது அப்படியே மாற்றி விராட் கோலி ஒரு 100, ரோஹித் சர்மா ஒரு 50 அடிச்சிருக்காரு. பார்ப்போம். இந்த மேட்ச்சும் வந்து அவங்க கிட்டேருந்து ஒரு பிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் என்னென்னு. இந்த கிரவுண்ட் ஸ்டாட்ஸை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதான் கிரவுண்ட் ஸ்டாட்ஸு. இந்த கிரவுண்டில் வந்து ஒரே ஒரு ஓடிஐ மேட்ச் தான் நடந்திருக்கு. அந்த ஒரே ஒரு ஓடிஐ மேட்ச்லேயே வந்து ஒரு சின்ன ஓடிஐ மேட்ச் தான் சொல்லணும். ஏன்னா மொத்தமே நியூசிலாந்து வந்து ஒரு 108 ரன் தான் அடித்தாங்க. அதை இந்தியா வந்து ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி கிளென் ஃபிலிப்ஸ் வந்து 36 ரன் அடித்தார். சாண்டர் 27, மைக்கேல் பிரேஸ்வெல் 22, டேவான் கான்வே 7. சமி வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா, முகமது சிராஜ், வாஷிங்டன் சுந்தர். அப்படியே முகமது சிராஜோட ஸ்டாட்டை பார்த்தீங்களா, 6 ஓவர்ஸில் 10 ரன்னு, ஒரே ஒரு விக்கெட் தான். இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு அப்படின்னா, இனிஷியலாக ரொம்ப கஷ்டம் இந்த கிரவுண்டில் விளாட்றது. பர்டிகுலர்லி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஓப்பனிங்காக விளாட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த இடத்துல. செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு 50, சுப்மன் கில் ஒரு 40, விராட் கோலி 11 தான் அடித்தார். அடுத்த ஈஷான் கிஷன் வந்து ஒரு 8 ரன்ஸு, சாண்ட்னர் வந்து ஒரு விக்கெட்டு, ஷிப்லி ஒரு விக்கெட், பிரேஸ்வெல் எல்லாம் விக்கெட்லெஸ்லாம் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு. அதுலேயும் வந்து பார்த்தோன்னா செகண்ட் சேஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோம். ரொம்ப வந்து பால் வந்து நிறைய சீம் ஆகும், ஸ்பின் ஆகும். நடந்த ஒரு 6 ஐபிஎல் மேட்ச் நடந்திருக்கு. அப்புறம் ஒரே ஒரு T20 மேட்ச் நடந்திருக்கு. அந்த T20 மேட்ச்லேயே வந்து ஐ திங்க் ஸோ இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா நினைக்கிறேன். அதில் வந்து இந்தியா தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஒரு லோ ஸ்கோர் வென்யூ தான் இது. அதுலேயும் வந்து அந்த T20 மேட்ச்சில் 164 தான் வந்து அடிச்சிருந்தாங்க. 2023 நடந்தது அது. ஸோ வந்து இது ஒரு லோ ஸ்கோரிங் வென்யூ தான். ஐ திங்க் இந்த கிரவுண்டில் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவும் போல் ஒரு 275 ரன்ஸ் அடிச்சிருந்தாலே வந்து இந்தியா வந்து ஈஸியாக அந்த மேட்ச் வந்து ஜெயிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டப்படாமல் ஒரு 275, 300 ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம். போன மேட்சே பார்த்தோம் எவ்வளோ க்ளோஸாக வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கொண்டுட்டு போனாங்கன்னு. ஏன்னா அவங்களோட லாங் பேட்டிங் டெப்த் வந்து நல்லாவே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு ஜான்சனாக இருக்கட்டும், கார்பின் போஸ், நாண்ட்ரே பர்கர் கூடமே ரொம்ப நல்லா விளையாண்டார். ஸோ வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா எவ்வளோ ரன்ஸ் அடித்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் எனக்கு நம்ம வந்து சேஃப் கிடையாது. ஸோ வந்து இன்கேஸ் டாஸ் ஜெயிச்சா இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ட்ரபிள் வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து இந்தியா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எந்த டாஸ் ஜெயிச்சாலுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் தான் போடுவாங்க. ஏன்னா இந்த கிரவுண்டில் எவ்வளோ ரன்னாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அடிக்கிற ரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். செகண்ட் வந்து ஈஸியாக அதை சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் 2 இன்னிங்ஸுமே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா இனிஷியலாக நிறைய மூவ்மெண்ட் வந்து இந்த கிரவுண்டில் இருக்குது. இந்த கிரவுண்டில் வந்து பேசர்ஸ்க்கு தான் அதிக எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களோட விக்கெட்ஸ் தான் வந்து 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு மேட்ச்லேயும். ஸோ வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போது வந்து ஒரு ஓப்பன் பேட்ஸ்மேனாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணாங்கன்னா இந்த கிரவுண்ட்ஸில் வந்து பெரிய ரன்ஸுக்கு வந்து இப்போ அடிக்க முடியும். அதான் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த கிரவுண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பேசர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போது ஸ்குவாட் அதே தான். டெம்பா பவுமா வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, கேஷவ் மகாராஜ் ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 2 டீமோட பிளேயிங் லெவன் வந்து பார்த்துடலாம். ஐ திங்க் ஸோ இந்த கிரவுண்ட் வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால மேபி வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டி வந்து உள்ளே வரலான்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா வந்து
இன்னொரு அந்த ஃபாஸ்ட் பவுலர் பிரசித் கிருஷ்ணாவுக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டி வரலாம். 2 சேஞ்சில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். ஏன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து அவ்வளோவா நல்லா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து கொஞ்சம் ரஸ்டியாக இருந்தார். லாஸ்ட்டில் வந்து டெத்தில் நல்லா போட்டார். ஆனால் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஸோ வந்து அவர் கண்டிப்பாக ஆடுவாங்களான்னு தெரில. மேபி அவங்களும் வந்து டீப் பேட்டிங் நினைப்புக்காக நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் மேபி இந்தியா. அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து மறுபடியும் டெம்பா பவுமா வந்து ஃபிட்டாக இருந்தார்னா அவர் உள்ளே வந்துடுவார். அடுத்ததாக வந்து கேஷவ் மகாராஜ் உள்ளே வந்துடுவார் அந்த ஸ்பின்னருக்கு பதிலாக. டெம்பா பவுமா வந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமாக பார்த்தா குவிண்டன் டிகாக தான் வெளியில் அனுப்பணும். ஏன்னா அவர் வந்து அவ்வளோவா ரொம்ப பெரிய ஃபார்ம்லலாம் இல்லை. ஒரு 100 அடிச்சிருந்தார். இருந்திருந்தாலும் வந்து பழைய குவிண்டன் டிகாக் வந்து கிடையாது. நம்பர் 3லலாம் அவர் வந்து செட் ஆக மாட்டார். ஒன்று ஓப்பன் ஆடணும், இல்லைனா வந்து அவர் ஆடவே கூடாது. ஏன்னா எய்டன் மார்க்ரம் அண்ட் ரயான் ரிக்கில்டன் சூப்பராக அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் ஃபிட் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ வந்து நம்பர் 3க்கு வந்து குவிண்டன் டிகாக் செட் ஆக மாட்டார். ஸோ அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஞ்ச் பண்ணுறதான் அவர். எனக்கு என்ன தோணுதுன்னா குவிண்டன் டிகாக் வந்து இந்த சீரீஸ் மட்டும் அவங்க சான்ஸ் கொடுத்து அவர் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா மறுபடியும் டீம் விட்டு தூக்கிடுவாங்கன்னு தோணுது. அதனால் மேபி இந்த சீரீஸ் ஃபுல்லாக அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பவுமா உள்ளே வந்தார்னா மேத்யூ பிரெட்ஸ்கி தான் வந்து வெளியில் அனுப்பணும், இல்லைனா டோனி டிசாசி வந்து வெளியில் அனுப்புவாங்க. ஆனால் 2 பேருமே லாஸ்ட் மேட்ச் ரொம்பவுமே நல்லா விளையாண்டாங்க. டோனி டிசாசி டெஸ்ட்லேருந்து ரொம்ப நல்லா விளையாண்டுட்டுருக்காரு. மேத்யூ பிரெட்ஸ்கிக்கு வந்து ஓடியில் செம்ம ரெக்கார்டு இருக்குது. ஸோ அவரும் வந்து ரொம்ப நல்லா விளையாண்டுட்டுருக்காரு. பார்ப்போம் யாரை வந்து அவங்க ட்ராப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்பின்னருக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாகவே வந்து கேசவ் மகாராஜ் தான் உள்ளே வருவார். இதான் வந்து 2 டீமில் சேஞ்சஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து XY ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோம்னா வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஃபேக்டர்னால் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஐ திங்க் ஸோ ருத்ராஜ் கெக்வாட் ஆர் KL ராகுல் 2 பேரில் ஒருத்தர். ஏன்னா ஓப்பனிங் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ வந்து 2 பேரில் ஒருத்தர் வந்து நல்லா ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி KL ராகுலாக இருக்கலாம் ரொம்ப நல்லா ஆடுறது. ஏன்னா ருத்ராஜ் கெக்வாடுக்கு இன்னும் வந்து செட் ஆகலை நம்பர் 4 பொசிஷனு. ஸோ வந்து KL ராகுல் தான் நம்மளோட எக்ஸ்பெக்டரு. ஒய் ஃபேக்டர்னு பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் வந்து பேஸ் ஃப்ரெண்டியாக இருக்குது. நம்ம மறுபடியும் ஹர்ஷதீப்பே வந்து பேக் பண்ணுவோம். ஹர்ஷித் ராணா நல்லா போட்டார். இருந்தாலும் ஹர்ஷதீப்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்விங் அண்ட் சீம்லாம் கிடைக்கும். ஸோ ஹர்ஷதீப் வந்து இந்த மேட்சோட ஒய் ஃபேக்டரு. சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் மேத்யூ பிரெட்ஸ்கி வந்து எக்ஸ் ஃபேக்டர். ஒய் ஃபேக்டர் வந்து நாண்ட்ரே பர்கர். ஏன்னா நாண்ட்ரே பர்கர் வந்து ரொம்பவுமே நல்லா போட்டார். அவரோட லெஃப்ட் ஆர்ம் சீமிங் வந்து நல்லா அவரோட ஹார்ட் லென்த் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது. ஏன்னா வந்து அவர் வந்து இந்தியன் பேட்டர் எப்போவுமே அந்த ஹார்ட் லென்த் அண்டு ஒரு 6 to 8 மீட்டர் மார்க்லேருந்து போட்டால் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. அது அவரோட லெஃப்ட் ஆர்ம் சீமருங்கிறதுனால நல்லாவே அவரோட பால் வந்து உள்ளே வந்தது. விராட் கோலி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினார் நான் பார்த்ததில். ரோஹித் சர்மாவும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணார். ஸோ நாண்ட்ரே பர்கர் தான் வந்து அவங்க டீமோட ஒய் ஃபேக்டராக இருப்பார். அவ்வளோதான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் பெருசாக சேஞ்சஸ்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோன்னா வந்து இந்தியா வந்து இந்த மேட்சும் ஜெயிச்சுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆனால் விளாட்றவங்க கஷ்டப்படுவாங்க. செகண்ட் பேட்டிங் இருக்கவங்க அவங்களோட கொஞ்சம் தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா லோ டோட்டல்ஸ் வந்து சேஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் பார்ப்போம். மார்க் ஆக்ஷன்ஸ்க்கு வந்து எல்லோரும் வந்து இது கேட்டுகிட்டே இருக்கீங்க எப்போன்னு. December 7 அப்போது அதுக்கு முன்னாடி ரூல்ஸ்லாம் வந்து நாங்கள் அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து யார் 10 பேர் நாங்கள் இன்னும் செலக்ட் பண்ணல. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.